Yeah, welcome students for this TNPSC class. இது ஒரு போட்டித் தேர்வு. அதில் நிறைய பேர் எழுதுவாங்க. அதில் 2000 3000 சீட்டமாக இருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு பியூட்டி என்ன, இந்த தேர்வில் இன்டர்வியூவே கிடையாது. தேர்வு எழுதி மார்க் வச்சே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவான். இன்டர்வியூன்னு ஒன்று இருந்தால் அதில் ஊழல் வரும், எல்லாம் வரும். இந்த இன்டர்வியூ இல்லாத பட்சத்தில் ஊழலும் வராது, ஒன்றும் வராது. அதனால நீங்கள் சேஃபாக நீங்கள் இது எழுதலாம். இதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கு இல்லையா, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அங்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கு. இது குரூப் 4 என்பதனால் இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ இல்லைன்னா இது கம்ப்யூட்டர் தான் திருத்துது, அதை வச்சு போட்டுருவான். அதனால ஊழல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த கிளாஸ். நான் ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு மேத்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழுக்கு அடுத்தபடியாக குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறது இந்த மேத்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது பழைய ஆட்கள் எல்லாம் சொல்ல விஷயத்துலேருந்து. இப்போ பாருங்க, ஒரு கேள்வி நான் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் அவங்க பிரவீனா படிக்கட்டும். இன் எ பார்ட்டி ஆஃப் 100 people, 60 had vanilla ice cream, 40 had chocolate ice cream, 10 people did not have any ice cream. How many had only chocolate ice cream? சரி பிரவீனா, அந்த படிங்க, தமிழ்ல இருக்கிறது படிங்க பார்க்கலாம். ஒரு விருந்தில் 100 பேர் கலந்து கொண்டனர். அதில் 60 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் மற்றும் 40 பேர் சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டனர். பங்கேற்றவர்களில் 10 பேர் எந்த ஒரு பனிக்கூழும் எடுத்துக்கொள்ளவில்லை எனில் எத்தனை பேர் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டனர்? மறுபடியும் நான் ஒரு இடம் படிக்கிறேன், மறுபடியும் நீங்க ஒரு இடம் படிங்க, அப்புறம் கேள்விக்கு போய்க்கலாம். In a party of 100 people, 60 had vanilla ice cream, 40 had chocolate ice cream, 10 people did not have any ice cream. How many had only chocolate ice cream? தமிழ்ல மறுபடியும் படிங்க. ஒரு விருந்தில் 100 பேர் கலந்து கொண்டனர். அதில் 60 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் மற்றும் 40 பேர் சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டனர். பங்கேற்றவர்களில் 10 பேர் எந்த ஒரு பனிக்கூழும் எடுத்துக்கொள்ளவில்லை எனில் எத்தனை பேர் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டனர்? அந்த விருந்துல மொத்தம் எத்தனை பேரு? 100 பேர் சார். அதுல வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க எத்தனை பேரு? வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? 60 பேர் சார். சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க 40 பேர் சார். ரெண்டுமே சாப்பிடாதவங்க 10 பேர் சார். 10 பேர். ரெண்டுமே சாப்பிட்டவங்களும் இருப்பாங்கல்ல, அது நமக்கு தெரியாது. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, வெறும் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டவங்க என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டுமே சாப்பிட்டவங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா போயிடலாம். அப்போ அது எப்படி பண்ணுவதுங்கிறது நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன் எடுத்தேன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேள்வி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். எழுதுறேன் பாருங்க. டோட்டல் எத்தனை பேரு? 100 பேர் இல்லைங்களா? அந்த 100 பேர் is equal to people who took only vanilla. ஒன்லி வனிலா நமக்கு எத்தனை பேர் தெரியாது. வனிலா சாப்பிட்டவங்க தெரியும், ஆனா ஒன்லி வனிலா சாப்பிட்டவங்க தெரியாது. ஏன்னா அந்த வனிலா சாப்பிட்டவங்க 2 சாப்பிட்டவங்களை கழிச்சாதான் ஒன்லி வனிலா கிடைக்கும். people who took only இன்னொன்னு என்ன, சாக்லேட், சாரி சாக்லேட் அது ரெண்டுமே சாப்பிட்டவங்க, ரெண்டுமே சாப்பிடாதவங்க, நன் ரெண்டுமே சாப்பிடாதவங்க, இது அத்தனை கூட்டா 100 வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா 100 ஈக்குவல் டு ஒன்லி வனிலா அப்படிங்கிறது, அந்த வனிலா 60 பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியும், அதுல இருந்து ரெண்டுமே சாப்பிட்டவங்களை கழிக்கணும் இல்லைங்களா? வனிலா 60 பேர் சாப்பிட்டாங்க, அதுல ரெண்டுமே சாப்பிட்டவங்க கழிச்சா ஒன்லி வனிலா கிடைக்குமா கிடைக்காதா? எஸ் சார். இல்லையா? அடுத்தது சாக்லேட் சாப்பிட்டவங்க 40 பேர், அதுல அந்த ரெண்டுமே சாப்பிட்டவங்கள கழிக்கிறேன், அப்போ ஒன்லி சாக்லேட் கிடைச்சிருக்கு. அடுத்தது போத்துக்கு பி, அந்த பி போட்டேன். நன்னு எவ்வளவு பேர் எதுவுமே சாப்பிடல? 10 பேர். இப்போ இதுல நீங்க பி கண்டுபிடிங்க. ரெண்டுமே சாப்பிட்டவங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா?
100 ஈக்குவல் டு 60 மைனஸ் பி பிளஸ் 40 மைனஸ் பி பிளஸ் 10. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா பி வந்துடும். அப்புறம் நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்து நீங்க பி எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. சந்தோஷ் சொல்லுங்க பார்க்கலாம், பி எவ்வளவுன்னு. சார் 10. பி வந்து 10. அதாவது ரெண்டுமே சாப்பிட்டவங்க 10 பேர். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த கேள்வி மறுபடியும் கேள்வி இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many had only chocolate ice cream? சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டவர்கள் எவர் பேர்? அப்போ என்ன பண்ணணும், அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க 40 பேரு. அது இந்த 2 சாப்பிட்டவங்களை கழித்தால் என்ன வருது? 30 வருது. 30 ஆன்சர். இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா வரும். இதுல 10, 0, 20, 30 30 ஆன்சர். புரியுதுங்களா? சார் அவங்க பிரவீனா புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அடுத்தது இந்த கேள்வி பாரு, 102 நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன் வேற ஒரு ரீசன்னால, அப்புறம் வந்துக்கலாம். ஓகே, அது ஈஸி தான். ஓகே, அது நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஓகே, அது கூட போடலாம், தப்பு, அது பவுட்டே கூட போடாரு. நூத்தி 2 பார்க்கலாமா? படிங்க யாரோ ஒருத்தர். பிரவீனா நீங்களே படிங்க, தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஏதோ படிங்க. சார் அந்த இதுதான் சார். அடுத்ததா சார்? 102 தெரியுதா? 102 தெரியும் சார். சார் x2 plus y2. x2 இல்ல x ஸ்கொயர் படிக்கணும். அது x ஸ்கொயர். ஓகேங்க சார். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் z ஸ்கொயர் equal 29 மற்றும் xy plus yz plus zx equal 26 எனில் x plus y plus z இன் மதிப்பு. If x square plus y square plus z square equal 29 and xy plus yz plus zx equal 26, then the value of x plus y plus z is. இது பாருங்க, இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இதை போட்டுடலாம். என்னன்னா, அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? என்ன ஃபார்முலா இங்க பாருங்க, எழுதுறேன். x plus y plus z whole square. இதனுடைய ஸ்கொயர் என்னன்னா, x plus y plus z ஓட ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் plus 2xy plus 2yz plus 2zx. இந்த ஃபார்முலா x plus y plus z ஹோல் ஸ்கொயர். நமக்கு இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த x plus y plus z ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு x plus y plus z கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் வந்து 29 கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க வந்து இது ஈக்குவல் டு 29 பிளஸ் அங்க 2xy பிளஸ் 2yz பிளஸ் 2zx. அப்ப 2 வெளியே எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, 2 into xy plus yz
ZX எழுதலாமா? ரெண்டு வெளியே எடுத்து அந்த பிராக்கெட்ல அதை போடலாமா? போடலாம். அப்போ XY plus YZ plus ZX என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில? XY plus YZ plus ZX 26 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து 26. அப்போ இது ஈக்குவல் டு 29 பிளஸ் 2 இன்டூ 26. எவ்வளவு வருது இது? இது எவ்வளவு வருதுமா? 29 பிளஸ் 2 பெருக்கல் 26 எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 62 சார். 62 வா? ஹலோ சார், ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க சார், நான் கிளாஸ்ல இருக்கேன். ஸோ 62 வா? கரெக்டா? கரெக்டான்னு பாருங்கம்மா. 62 வராதே. 29 பிளஸ் 2 இன்டூ 26 2 இன்டூ 26 52 வந்துருது. எஸ் சார். 29 பிளஸ் 52 எவ்வளவு வருது? எவ்வளவு வருது சந்தோஷ்? சார் 81. 81 சார். அப்போ x plus y plus z whole square 81 வந்தா அப்போ x plus y plus z எவ்வளவு வரும்? 81 உடைய ஸ்கொயர் ரூட், அதனுடைய வர்க்க மூலம் எவ்வளவு? 9. 9 தான் ஆன்சர். ஆன்சர்ல 9 இருக்கான்னு பார்க்கலாமா? எஸ், 9 இருக்கு. இப்ப 9 கரெக்டா பிளஸ் ஆர் மைனஸ் 9 கரெக்டா? இப்ப 2 9 இருக்கு, வேறு 9 இருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 9 தான் கரெக்ட். ஏனென்றால் இப்போ பிளஸ் 9 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா, பிளஸ் 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81, மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணாலும் 81. அதனால 81 வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது பிளஸ் 9 இருக்கலாம், மைனஸ் 9 இருக்கலாம். அதை தான் அவங்க பிளஸ் கீழே ஒரு கோடு போட்டு 9ன்னு போடுறாங்க. அப்ப ஆன்சர் வந்து இங்க எது கரெக்டான ஆன்சர்னா பிளஸ் ஆர் மைனஸ் 9 என்பதுதான் சரியான விடை. புரியுதா பிரவீனா? அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. 103. இந்த கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் AB என்பது CDக்கு இணையானது எனில் கோணம் Y இன் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. So இந்த given figure AB is parallel to CD, the angle Y is ன்னு கேட்கிறாங்க. ரெண்டு parallel AB CD parallel அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிள் A வந்து 28 கொடுத்தாங்க. அப்ப ஆங்கிள் D எவ்வளவு இருக்கும்? ஒரு ரெண்டு parallel கோட்ல ஒரு கோடு கட் பண்ணுதுன்னா அதனுடைய அந்த ஆங்கிள் A 28 கொடுத்தாங்க, அதாவது BAE அந்த ஆங்கிள் 28ன்னா ஆங்கிள் D அதாவது CDE அதுவும் 28. அப்போ இந்த முக்கோணத்துல CDE என்கிற முக்கோணத்தில் ஒரு ஆங்கிள் 40, இன்னொரு ஆங்கிள் 28. அப்ப மூணாவது ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணு ஆங்கிளை கூட்டினா 180 வரணும். ஒரு ஆங்கிள் 40, இன்னொரு ஆங்கிள் 28. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 40 பிளஸ் 28 68. 180 68 போனா என்னதோ அது ஆன்சர். 180ல 68 போனா எவ்வளவு வரும்? 112. 180ல 68 போயிட்டா 112 என்பது சரியான விடை. வெரி குட். புரிஞ்சுதுங்களா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணம் சேர்ந்தா all 3 angles put together in a triangle is 180 degree. இப்ப இந்த ட்ரையாங்கிள் CDEல அந்த y தான் கேட்டிருக்காங்க. அந்த y அப்போ நமக்கு ஒன்னு 40, இன்னொன்னு y, அந்த d என்னன்னு தெரிஞ்சா y கண்டுபிடிச்சிடலாம். அந்த d வந்து 28. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான், நாட் டிஃபிகல்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். யூஸ்வலா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ஆனா அந்த அந்த பரபரப்புல நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. பெருசு பண்ணலாமா? படிங்க பிரவீனா, படிங்க பார்க்கலாம். இந்த இங்கிலீஷ்ல தமிழ்ல ஏதோ ஒன்று படிங்க. இங்கிலீஷ் படிங்க.
பிரவீனா தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதான்னு? 104 படிங்க. From the given figure, the angle x is ஓகே, ஆங்கிள் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு கிவன் ஃபிகர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளோடைய சென்டர் வந்து ஓ, அதுக்குள்ள ஒரு நாட்கரம் மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் போட்டிருக்காங்க. ஓ வந்து 96. அப்படின்னா இப்போ இந்த எல் இருக்கு இல்லையா, எல், இந்த ஓவோட பாதி எவ்வளோ? ஓ வந்து 96, அதனுடைய பாதி எவ்வளோ? 48 sir. 48. இந்த 48ம் எக்ஸி கூட்டினா 180 வரணும். 48யும் எக்ஸி கூட்டினா 180 வரணும். அப்ப என்ன ஆன்சர்? எக்ஸ் எவ்வளவு இருக்கும்? 48 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. இது எக்ஸுக்கான இதுல பாதி எடுத்துக்குங்க. பாதி எடுத்து இந்த எக்ஸோட கூட்டினா 180 வரணும். plus x is equal to 180. அப்ப x எவ்வளோ? 180 minus 48 எவ்வளவு வருதுமா? 132 sir. 132 தான் சரியான விடை. அது ஆன்சர்ல இருக்கான்னு பார்த்துடலாமா? Yes sir. 132 இருக்கா? இருக்கு. அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியா வர்ற கேள்வி. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இது இந்த மாதிரி கேள்வி வரும். ஒரு சர்க்கிள்ல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சென்டர்ல போய் ஒரு ஆங்கிள் பண்ணுச்சுன்னா அந்த ஆங்கிள் பாதி எடுத்துக்கணும். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டையும் கூட்டினா 180 வரும். பாதி எடுத்து அதோட கூட்டினா 180 வரணும். அப்போ 96 divided by 2 plus x is equal to 180. அப்போ x கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். இது வேண்டாம், இது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. படிச்சிருக்க மாட்டேன், கஷ்டம். அது பிரதர் படிச்சிருப்பீங்க. இது பார்க்கலாம். இது நம்ம ஒரு முறை இந்த மாதிரி ஒரு இருங்க, சின்னது பண்றேன் கொஞ்சம். நான் படிக்கிறேன். 10 தரவுகளின் சராசரி 58. ஒவ்வொரு தரவுடனும் 5 கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்ன? Mean of 10 numbers, 10 observations is 58. And 5 is subtracted from each observation. Then the mean of the new observation is. 10 தரவுகள், 10 நம்பர் இருக்குது. அதனோட சராசரி என்ன பண்ணுவீங்க? அந்த 10யும் கூட்டி 10ஆல டிவைட் பண்ணுவீங்க. அதானே சராசரி. 10யும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணுங்க. அந்த சராசரி 58. அப்போ அத மொத்தம் அந்த 10 தரவை கூட்டி எவ்வளவு வரணும்? 58 × 10 580 வரும். மொத்தம் அதனுடைய மொத்தம் 580 வரும். இருங்க, 10 அப்சர்வேஷன்ஸ், 10 அப்சர்வேஷன்ஸ், அதனுடைய ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் அல்லது மீன் எல்லாம் ஒண்ணுதான். ஆவரேஜ் மீன் ஒன்று 58. அப்படின்னா அதனுடைய டோட்டல் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 58 × 10 580 இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஒவ்வொரு தரவுல 5 குறைக்கிறாங்க. ஒவ்வொரு தரவுல இருந்து 5 குறைக்கிறாங்க. ஒவ்வொரு அப்சர்வேஷன் 5 குறைக்கிறாங்க. அப்போ 10 தரவுல இருந்து 5 குறைச்சா எவ்வளவு குறையும்? லெஸ். 5 × 10 50 குறையுது. 50 குறையுது. அப்ப புது டோட்டல் எவ்வளோ? புது டோட்டல் வந்து 580ல இருந்து 50 கழித்தால் எவ்வளவு வருது? 530 வருது. அப்போ புது டோட்டலுக்கு ஆவரேஜ் என்ன வருது? ஆவரேஜ் வந்து அதை 10ஆல் டிவைட் பண்ணும். 530 divided by 10 எவ்வளவு வருது? 53 தான் சரியான விடை. இதை நேரடியாவே போடலாம் சார். 10 அப்சர்வேஷனுடைய ஆவரேஜ் 58. ஒவ்வொரு அப்சர்வேஷன் 5 குறையுதுன்னா அந்த ஆவரேஜ் 5 குறைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஆமா, 58ல இருந்து 5 கழிச்சா 53 அப்படின்னு போடலாம். அதுதான் ஈஸி மெத்தட் எக்ஸாம்ல. பட் அது எப்படி அது பண்றோங்கிறதுக்கு இதுதான் கால்குலேஷன். 10 அப்சர்வேஷனுடைய டோட்டல் வந்து எடுத்துக்கணும். 58 × 10 550. அதுல 5 குறைச்சா ஒவ்வொரு தரவுல 5 குறையுது. அப்ப 10 தரவுல 50 குறைஞ்சிடும். 50 கழிச்சா 530. அதை 10ஆல் டிவைட் பண்ணா 53. சரியா? அப்போ ஆவரேஜ், நியூ ஆவரேஜ், நியூ அப்சர்வேஷன், then the mean of new observation is 53. அது ஆன்சர். புரியுதுங்களா பிரவீனா? புரியுது சார்.
சரி, இது பார்க்கலாம். இந்த நீங்க படிங்க பார்க்கலாம். 107 தமிழ்ல படிங்க வேணா. கீழ்காணவற்றுள் எந்த கூற்று உண்மையானது? காரணம் தெரிய மாட்டேங்குது இல்ல, கொஞ்சம் பெருசு பண்ணட்டுமா? ஓகே. இல்ல இப்போ இருங்க. எந்த ஒரு மெய்யெண்ணும் விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கும். சார் 0 படிக்கணுமா பூஜ்ஜியமா சார்? பூஜ்ஜியம் தான். 0 0 இதெல்லாம் ஒண்ணுதானே. ஓகே. 0 என்ற மெய்யெண் அல்ல. 0 என்ற மெய்யெண் அல்ல. மெய்யெண் அல்ல. எல்லா மெய்யெண்களும் பகா அல்லது பகு எண்களாக அமையும். √9 என்பது ஒரு விகிதமுறா எண். சரி, தமிழ்ல இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Which of the following is true statement? Any real number is either rational or irrational. அப்படியா? Rational or irrational. Any real number is rather அப்படி என்ன ரேஷனல் நம்பர் என்ன, irrational நம்பர் என்னன்னு நம்ம முதல்ல தெரியும். பாருங்க, அது தெரியுதுக்கு நம்ம நேரா கூகுள்ல போய் கேட்டுருவோம். கூகுள் லேடி ரேஷனல் நம்பர் என்ன, irrational நம்பர் என்னன்னு கேட்போமா? ரேஷனல் நம்பர் என்ன means a rational number is any number that can be expressed as a fraction of p by q. எந்த ஒரு நம்பரையும் p by q என்று எழுதினால் அது ரேஷனல் நம்பர். அதுல என்ன ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் 0 எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். ஓகே, அந்த q 0 இல்லாம இருக்கும், அதுதான் ரேஷனல் நம்பர். இந்த மாதிரி இல்லாத நம்பர் irrational நம்பர். ஓகே, அதான் அதனுடைய இது. எனி நம்பர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a fraction p by q is a. ஓகே, irrational நம்பர் என்னன்னு பார்ப்போம். irrational நம்பர் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாமா? A irrational number is a real number that cannot be expressed as simple fraction p by q, where p and q are integers, q is not 0. ஓகே, இங்க வந்து q p by q எழுத முடியாது ஒரு நம்பரை. இப்போ 5ங்கிற நம்பர் ரேஷனல் நம்பரா அப்படின்னா ஆமா, 5 டிவைடட் பை 1 எழுதலாம் இல்லையா? 5 டிவைடட் பை 1 = 5 அப்படி எழுதலாம் இல்லையா? அது அதனால ரேஷனல் நம்பர். அது அந்த மாதிரி எழுத முடியாத நம்பர் வந்து அது irrational நம்பர்னு சொல்றோம். சரி, இப்ப கேள்விக்கு போலாம். Any real number is either rational or irrational number. இது correct. Which of the following is a true statement? 0 is not a real number. இல்ல, 0 real number தான். இப்பதான் பார்த்தோம். ரியல் நம்பர் என்ன? ஹோல் நம்பர், 0, நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் எல்லாம். அப்ப 0 is not a real number என்பது தவறு. Any real number is either prime or composite. ஒன்னு பிரைம் நம்பரா இருக்கும், காம்போசிட். பிரைம் நம்பர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் பிரைம் நம்பர் என்றால் என்னன்னு பார்க்கலாம். இப்ப அது ரொம்ப முக்கியமான இதுல வந்திருக்கோம். இதுல கேள்விகளும் வரும். பிரைம் நம்பர் என்றால் என்ன? பிரைம் நம்பர் என்றால் என்னன்னா, எது பிரைம் நம்பர்னா 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் பிரைம் நம்பர். ஏன்னா 2ங்கிற நம்பரை 1ஆல வகுக்கலாம், அப்புறம் 2ஆல தான் வகுக்கலாம். 3 வந்து 1ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். எந்த ஒரு நம்பரை 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் வகுக்க முடியுமோ அது பிரைம் நம்பர். இப்போ நான் காம்போசிட் நம்பர்னா பிரைம் நம்பர் இல்லாதது. காம்போசிட் நம்பர் என்னன்னா, இப்ப 4 வந்து காம்போசிட் நம்பர். ஏன்னா 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். அப்ப நமக்கு வந்து பிரைம் நம்பர் அது. இப்போ 6 பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? 6 வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பர்? 6 வந்து யாரால வகுக்கலாம்? 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 6ஆலையும் வகுக்கலாம். அப்ப அது காம்போசிட் நம்பர். 8 அதுவும் காம்போசிட் நம்பர். இப்ப இங்க பார்க்கலாம். பிரைம் நம்பர்ல 13 அது 1ஆல வகுக்கலாம், 13ஆல தான் வகுக்கலாம். மற்ற எந்த நம்பரால வகுக்க முடியாது. அதே மாதிரி 17 அது பிரைம் நம்பர் தான். அப்புறம் 19 அது பிரைம் நம்பர் தான். 21 பிரைம் நம்பரா? 1ஆல வகுக்கலாம், 21ஆல வகுக்கலாம். வேற ஏதாவது நம்பரால வகுக்கலாமா 21?
3ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். பிரைம் நம்பர் கிடையாது. 23 பிரைம் நம்பர், 29 பிரைம் நம்பர், 31 பிரைம் நம்பர், 37 பிரைம் நம்பர், அப்புறம் 41 பிரைம் நம்பர். 41 பிரைம் நம்பரா? ஆமா, 41 பிரைம் நம்பர். 43 அது ஒரு பிரைம் நம்பர். அப்புறம் 44, 45, 46, 47 எஸ் பிரைம் நம்பர். இத்தனை பிரைம் நம்பர் இருக்கு. மொத்தம் இதை கூட்டுங்க, எவ்வளவு பிரைம் நம்பர் இருக்குன்னு. ஒன்னு இது ஃபுல்லா கூட்டுங்க, எவ்வளவு நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 15 சார். பிரைம் இந்த கேள்வி அடிக்கடி வரும். பிட்வீன் 1 to 50, 1ல இருந்து 50 வரை எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேள்வியே வரும். 15 நம்பர்ஸ். அப்புறம் பிரைம் நம்பர் பிட்வீன் 1 to 100 எப்படின்னா மொத்தம் 25 பிரைம் நம்பர் இருக்கு. இந்த கேள்வி நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ 50ல இருந்து 100 வரலும் 10 பிரைம் நம்பர் இருக்கு. ஏன்னா 1ல இருந்து 100 வரலும் 25, 1ல இருந்து 50 15, அப்ப 1ல இருந்து 100 என்பது 25 நம்பர். இப்ப என்ன கேள்வி வரும் தெரியுங்களா? இந்த கேள்வி விட்டு நம்ம இப்ப கொஞ்சம் மாறி போறோம். ஓகே, இந்த கேள்வி அப்புறம் வரலாம். என்னென்ன கேள்வி வரும் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. What is the sum of all prime numbers between 40 and 50? என்ன கேக்குறாங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், சாரி, 40க்கு 50க்கு நடுவால இருக்கிற பிரைம் நம்பருடைய கூட்டல் எவ்வளவு கேக்குறாங்க. எவ்வளவு கூட்டல், என்னென்ன நம்பர் இருக்குன்னு முதல்ல பாருங்க. சொல்லுங்க பிரவீனா, என்னென்ன நம்பர் இருக்கு 40க்கு 50க்கு நடுவால? மேல எழுதிருக்கேன் பாருங்க. 41, 43, 47. அவ்வளவுதான். 41, 43, 47 3 நம்பர் இருக்கு. 3ஓட கூட்டல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு வருது? 131 சார். 130. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. What is the sum of the prime numbers between 70 and 80 கூட கேட்பாங்க. அப்போ 70 80க்குள்ள அந்த மாதிரி கேக்குறாங்க வச்சுங்க. between 70 and 80 கேக்குறாங்க வச்சுக்கலாம். பார்க்கலாம் என்னென்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு பார்க்கலாமா. 70ல 71 பிரைம் நம்பரா? 71 ஏதாவது டிவைட் ஆகுதா? ஆகல. அப்ப 71 பிரைம் நம்பர். 73 9 11 எல்லாம் எதுலையுமே ஆகல. 17 இல்ல, 19 இல்ல, 73, 74, 75, 76, 77, 78, 79 பிரைம் நம்பரா? ஆமா, பிரைம் நம்பர் நினைக்கிறேன். 71, 73, 79. இப்ப இதோடைய சம் ஆஃப் த பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 70 and 80 இந்த மூணையும் கூட்டி நீங்க சொல்லணும். இந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப அந்த நம்பர் எடுத்து அதுல எது பிரைம் நம்பரா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கூட்டி நீங்க பதில் போடணும். ஓகே, இப்ப நம்ம கேள்வி வேற. நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம். நம்ம கேள்வி எனி ரியல் நம்பர் இஸ் எய்தர் ரேஷனல் இரேஷனல், அது ட்ரூன்னு சொல்லிட்டோம். மற்ற இதெல்லாம் போகவே வேண்டியதில்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு சொன்னாலும் இதையே ஒன்னாவது இது ஆன்சர்னு சொல்லலாம். பட் மற்றதெல்லாம் அது அந்த ட்ரூ இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். 0 இஸ் நாட் அ ரியல் நம்பர். இல்ல, இது தப்பு. 0 இஸ் அ ரியல் நம்பர். எனி ரியல் நம்பர் எய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் அப்படியும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இந்த 1 இருக்குல்ல, இப்போ இதுல பிரைம் நம்பர் 2 3 எல்லாம் போட்டோம். காம்போசிட் நம்பர் மற்ற நம்பர் எல்லாம் காம்போசிட் நம்பர் என்னென்ன காம்போசிட் நம்பர்னா, காம்போசிட் நம்பர் எப்படின்னா 4 இருந்து ஆரம்பிக்குது. 4 6 8 9 10 இதெல்லாம் போகுது. அந்த 1 இருக்கு இல்லையா, 1 அப்படின்பது 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அது பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்போ 1 என்பது பிரைம் நம்பரும் கிடையாது, நெய்தர் NEI நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்டும் கிடையாது. அதனால அந்த ஒரு ரூல்னால இது என்ன ஆகுது, எனி ரியல் நம்பர் எய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் சொல்ல முடியாது. ஏன்னா 1 என்பது பிரைமும் இல்லை காம்போசிட்டும் இல்லை.
ரூட் 9 இஸ் a irrational number. ரூட் 9 இஸ் a irrational number. ஏன் irrational? ரூட் 9 வந்து ரூட் 9 என்பது என்ன? 3. ரூட் 9 என்பது 3. 3 என்பது அது 3/1 எழுதலாம், ரேஷனல் நம்பரா எழுதலாம். அதனால அதுவும் தவறு. அப்போ 107 அந்த 1 தான், ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்படிதான் இது இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கேள்வி ஏன்னா 4ல் 1 தான் கரெக்டு. எது கரெக்டுங்கிறது அந்த 3 கரெக்ட் இல்லைங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டான இடத்துக்கு நம்ம வர முடியும். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க பிரவீனா. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 6x² + 5x - 6, அதன் நீளம் 3x - 2 எனில் அதன் அகலம். அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன? அதுக்கு என்ன? லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு படிச்சோமா? செவ்வகத்தின் பரப்பளவுடைய ஃபார்முலா ரெக்டாங்கிளுடைய ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். உங்க இது ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. அதாவது எல் இன்டு பி. பரப்பளவு அவன் கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துருக்கான் பரப்பளவு? 6x² + 5x - 6. 6x² + 5x - 6 -6 இங்க பார்க்கலாம். மைனஸ் பிளஸ் தான். 6x² + 5x - 6. நீளம் வந்து 3x - 2. நீளம் வந்து இது வந்து லென்த் இப்படி கொடுத்துரு இல்ல, இது பரப்பளவு. சாரி. அப்ப லென்த் வந்து 3x + 2 -2. சாரி, 3x - 2. அப்போ அதனுடைய பிரெத் கண்டுபிடிக்கணும். அப்போ 6x² + 5x - 6 வந்து 3x - 2ஆல வகுக்கணும். இது வகுப்பது என்பது நீங்க ஸ்கூல்ல இப்படி ஒரு எல் மாதிரி, இன்வெர்டட் எல் மாதிரி போட்டு பண்ணுவீங்க. அது தப்பு இல்லை, கரெக்ட் தான். இப்ப 6x² வரணும் பண்ணா 3x எதை பெருக்கினால் 6x² வரும்? 3x எதை பெருக்கினால் 6x² வரும்? 3 எதை பெருக்கினா 6 வரும்? 3 2 பெருக்கினா தான் 6 வரும். ஒத்துக்கிறீங்களா? x எதை பெருக்கினா x² வரும்? x. அப்போ 2xல ஆரம்பிக்கணும் அது இல்லையா? அப்போ இன்னொன்னு இங்க -6 வருது, இங்க -2 வருது. இந்த -2 எதை பெருக்கினால் இங்க -6 வரும்? 3ஆல பெருக்கினால் -6 வரும். அப்போ 2x + 3 என்பது பிரெத். இதுதான் பிரெத். இப்படி நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். அது ஸ்கூல்ல நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் வேற மாதிரி இருக்கும். இந்த பரீட்சைக்கு இது மாதிரி இருந்தா போதும். 2x + 3 என்பது சரியான விடை. ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? 2x + 3 என்பது இருக்கிறது. மற்ற எதோடையும் நீங்க இந்த 2x + 1ஐயும் 3x - 2ஐயும் பெருக்கினா அது வராது, இது வராது. மற்ற எதுவுமே வராது. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நீங்க இதை பார்த்து இந்த 3x இருக்குது, 6x² வரணும். எதை பெருக்கினா அப்ப 2x பெருக்கினா தான் 6x² வரும். 2x ஃபினிஷ்ட். அப்ப இதுல 3, 4 ஆன்சர் கிடையாது. இப்போ 1 2 ஆன்சர். இங்க -6 வரணும். -2 இருக்குது. அப்போ 3ஆல +3ஆல பெருக்கினா தான் -6 வரும். அப்ப +3. இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்தது -1x³ + -y³. இந்த 109 கொஞ்சம் கஷ்டம், அது அப்புறம் ஸ்கிப் பண்றேன். இதை பார்க்கலாம். ஈஸியான கொஸ்டின் நம்ம போலாம் முதல்ல, அப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ல இருங்க. இது படிங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோடு எல் கோடு L, M மற்றும் N ஆகியவை இணையானவை எனில் x இன் மதிப்பு என்ன?
அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் எல்னு ஒரு கோடு இருக்கு, எம்னு ஒரு கோடு இருக்கு, என் கோடு இருக்கு. அந்த 3 கோடை இன்னொரு கோடு வெட்டுது அப்படி. அப்புறம் அந்த வெட்டும் போது அந்த எம்மோட ஒரு ஆங்கிள் 2, அந்த ஆங்கிள் வந்து 2x, என்னோட ஒரு ஆங்கிள் 4x. அப்போ இதெல்லாம் இணைகோடுகள். அப்படின்னா parallel lines பேர் ஆங்கிலத்துல. பாருங்க, ஆங்கிலத்துல படிக்கலாம் முதல்ல. In a given figure, the line L is parallel to lines M and N. Then the value of x is. அப்படின்னா இப்போ இந்த மாதிரி 2 இணைகரத்துக்கு நடுவால ஒரு இது வெட்டுதுன்னா அந்த 2 உள்ளே இருக்கிற ஆங்கிள் ரெண்டுமே சேர்ந்து 180 வரும். இப்போ 2x plus 4x equal to 180. 2x, இந்த கேள்விக்கு இன்னொரு இது போயிடலாம். அந்த பேரலைன்ல 2x plus 4x is equal to 180. அப்ப x எவ்வளோ? இது என்ன கேட்டிருக்காங்க? பார்க்கலாம். x இன் மதிப்பு என்ன? ஆமா, x என்னன்னு கேட்டிருக்காங்க. 2x plus 4x 180. அப்ப x இன் மதிப்பு என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். சார். ஆமா, 6x equal to 180. 6x equal to 180. அப்ப x equal to 30. சரியா? அதான் 2 இணைகோடுகள்ல அந்த 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 ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ரெண்டு இணைகோடு இருந்தா அதுல ஒரு கோடு வெட்டுதுன்னா அந்த 2 உள்கோணங்கள், இது பேர் 2 உள்கோணங்கள் கூட்டினால் 180 வரும். இப்போ இந்த கோடோட இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணம் வந்து வெளிக்கோணம். அந்த வெளிக்கோணமும் இந்த கோணமும் ஈக்குவல். இது 4x இது 4x, இது 2x இது 2x, இது 2x. ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இணைகோடுகள் அதெல்லாம் ரொம்ப parallel லைன்ஸ்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். படிக்க பார்க்கலாம். பிரவீனா, நீங்களே படிங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கொள்ளளவு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கன சதுரம், கியூப்னு பேர் இருக்கு. அது கியூபுக்கு மொத்தம் 6 சைடு இருக்கும். 4 பக்கம் 4, மேல 1 கீழே 6 சைடு இருக்கும். அதனுடைய இந்த 6 சைடோட பரப்பு 96ன்னா ஒரு சைடோட பரப்பு என்ன இருக்கும்? 6 சைடோட பரப்பு கியூபோட ஏரியா ஆஃப் 6 sides equal to 96. அப்படி என்றால் ஒரு சைடோட ஏரியா ஆஃப் 1 side எவ்வளோ? 24 சார். நல்லா பாருங்க, 96/6 எவ்வளவு வருது? 24 வருது. எவ்வளவு வருது பாருங்க. 96/6. 16 வரும் இல்லையா? ஹலோ, 16 வரும். அப்படின்னா என்ன கேட்டாங்க? கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய வால்யூம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு சைடோடைய பரப்பளவு 16ன்னா அந்த 1 சைடு எவ்வளவு வரும்? 1 சைடு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. 16 வர்க்கமூலம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எவ்வளோ? 16 ரூட் வந்து 4. ஒரு சைடு 4. அப்படின்னா ஒரு கியூபோட ஒரு சைடு 4. அதனுடைய வால்யூம் என்ன ஃபார்முலா? வால்யூம் வந்து 4 கியூப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 4 × 4 × 4. எவ்வளவு வருது? 64 is the correct answer. சரியா? இதுதான் உங்களுடைய சரியான ஆன்சர். அதுக்கு அது ஆன்சர் பார்க்கலாமா? 64 வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே,
சரி, அடுத்த கேள்வி. இந்த இது கடைசி கேள்வியா பண்ணிக்கலாம். 112 கடைசி கேள்வியா பண்ணிக்கலாம். படிங்க. இருங்க, இந்த நானே படிக்கிறேன். The probability of choosing a vowel in the word education is. தமிழ்ல படிக்கிறேன். எஜுகேஷன் என்ற வார்த்தையில் ஒரு வவ்வல் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவுன்னு கேட்கிறோம். எஜுகேஷன் அப்படிங்கிற எத்தனை லெட்டர் இருக்குது, எத்தனை ஆல்பபெட் இருக்குது? பிரவீனா சொல்லுங்க, எஜுகேஷன்ல எத்தனை ஆல்பபெட் இருக்குது? 9 சார். 9 ஆல்பபெட் இருக்கு. அதுல எதுல வவ்வல்? இ ஒரு வவ்வலா? எஸ் சார். ஒன்று. இ டி யூ ஏ இ டி யூ ஏ ஐ ஓ. எத்தனை வவ்வல் இருக்கு? 9ல எவ்வளவு வவ்வல் இருக்கு? 5 இருக்கு சார். 5. அப்ப 5/9 என்பது சரியான விடை. அவ்வளவுதான், அதான் கேட்கிறோம். மொத்தம் the probability of choosing a vowel in the word education is 5/9. சரியா? புரிஞ்சுதமா? சார். அப்ப இந்த probability of choosing a consonant in this educationங்கிற வேர்ட்ல எவ்வளவு கான்சனன்ட்னா vowel இல்லாதது. vowel இல்லாதது எவ்வளவு இருக்குது? vowel இல்லாத 4 சார். 4. அப்ப 4/9 தான் அதுக்கு ஆன்சர். கேட்டா அப்படி கேட்டா 4/9 என்பது சரியான விடை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க போடணும். இந்த மாதிரி தான் அங்கே கொஸ்டினும் வருது. ஓகே, மற்றதில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. மீண்டும் நம்ம சனிக்கிழமை ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம், அது தமிழ் கிளாஸ். ஏன்னா அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் இருக்கிறதுனால நம்ம ஆதித்யா எடுப்பாரு. தமிழ் கிளாஸ் நம்ம சனிக்கிழமை வைக்கலான் இருக்கோம். மோஸ்ட்லி வச்சிருவோம். வந்தா நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.